சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐ.ஜி. பொன்மாணிக்க வேல் சாட்சிகளை மிரட்டுவதால் அவரது முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உயர் நீதிமன்ற கிளையில் சிபிஐ குற்றச்சாட்டு. முக்கிய குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செயல்பட்டதால்தான் பொன்மாணிக்க வேல் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் நீதிமன்றத்தில் சிபிஐ பதில். 2024 முதல் 25 வரை இம்மாண்டு பருவத்திற்கு கரும்புக்கான கொள்முதல் விலையாக டன்னுக்கு ரூ.3151 நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியீடு. 9.50 விழுக்காடு அல்லது அதற்கு குறைவான சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு இந்த விலை நிர்ணயம். 9.85 விழுக்காடு சர்க்கரை திறன் கரும்புக்கு ரூ.3267 ஆகவும், 10.10 விழுக்காடு சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு ரூ.3044.20 ஆகவும், 10.65 விழுக்காடு சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு ரூ.3532.80 ஆகவும் கொள்முதல் விலை நிர்ணயம். கரும்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பருவத்திற்கும் கொள்முதல் விலையை ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்யும். அதனை அடிப்படையாக கொண்டு மாநில அரசு விலையை நிர்ணயம் செய்யும். மாநில அரசின் ஊக்கத்தொகையும் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையின் கீழ் 12 சர்க்கரை ஆலைகளும் 2 பொதுத்துறை ஆலைகளும் 16 தனியார் ஆலைகளும் உள்ளன. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பதில். தமிழ்நாட்டில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த அனுமதி கோரி உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதி அபய் ஓஹா அமர்வில் விசாரணை. ஒன்றிய அரசு தாக்கல் செய்த ஆய்வறிக்கை மீனவர்களுக்கு சாதகமாகவே உள்ளது. எனவே சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என மீனவர்கள் அமைப்பு வாதம். அரசு கொள்கை முடிவு எடுக்கும் போது நாங்கள் எப்படி தலையிட முடியும்? கடல்வளம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே அரசு முடிவெடுக்கிறது என நீதிபதிகள் கருத்து. இவ்விவகாரத்தில் மாநில அரசு தடை விதிக்க அதிகாரம் இல்லை என மீனவர்கள் அமைப்பு வாதம். 12 நாட்டிக்கல் மைல் வரை கடற்பகுதி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. சுருக்குமடி வலையால் கடல் வளம் அழிக்கப்படுகிறது. சிறிய மீனவர்கள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். எனவே அரசு தடை விதித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கூட தடை உள்ளது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம். மகாராஷ்டிரா வழக்கையும் இந்த வழக்குடன் இணைத்து விசாரிக்கப்படும் என கூறிய நீதிபதிகள் இறுதி விசாரணைக்காக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மகாராஷ்டிரா அமைச்சர் தனஞ்சய் முண்டே ராஜினாமா. பஞ்சாயத்து தலைவர் கொலை வழக்கில் முண்டேவின் நெருங்கிய நண்பருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த முண்டே ராஜினாமா செய்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலாவாசிகளை ஈர்ப்பதற்காக விரைவில் படகு சவாரி தொடங்கப்பட உள்ளது. நேரில் அமைச்சர் ஆர். ராஜேந்திரன் ஆய்வு. பிரதாபராமபுரம் பூவைத்தேடி கடற்கரையில் சுற்றுச்சூழல் மற்றும் கிராமப்புற சுற்றுலா திட்டம் குறித்தும் ஆய்வு செய்தார். பிலிப்பைன்ஸில் அதிகரித்து வரும் வெயிலில் தாக்கத்தால் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. வெயில் சுட்டெரிப்பதால் பகல் நேரத்தில் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலாவாசிகளை ஈர்ப்பதற்காக விரைவில் படகு சவாரி தொடங்கப்பட உள்ளது. நேரில் அமைச்சர் ஆர். ராஜேந்திரன் ஆய்வு. பிரதாபராமபுரம் பூவைத்தேடி கடற்கரையில் சுற்றுச்சூழல் மற்றும் கிராமப்புற சுற்றுலா திட்டம் குறித்தும் ஆய்வு செய்தார். அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டுத்தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கும் பரவ தொடங்கியுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சுமார் 4000 ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையானது. பாதுகாப்பு கருதி 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். கோயில்களுக்கு எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. கோயில்களை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல. சென்னை உயர் நீதிமன்றம். பெரும்பாலான பொதுக்கோயில்கள் குறிப்பிட்ட சாதியினரின் கோயில்கள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளன. சாதிப்பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் மதப்பிரிவு என்ற போர்வையில் வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள். நீதிபதி
நாமக்கல்லில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் 3 கோயில்களில் இருந்து காளியம்மன் கோயிலை தனியாக பிரிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் வழங்குவதாக எப்போது சொன்னோம் என எடப்பாடி பழனிசாமி இன்று சேலத்தில் பேட்டி. மறைந்த விஜயகாந்தின் எக்ஸ் கணக்கில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என பிரேமலதா விஜயகாந்த் பதிவு. எனினும் சற்று நேரத்தில் இந்த பதிவு டெலிட் செய்யப்பட்டுள்ளது. மனிதனின் வாழ்க்கையில் கொண்டு வரும் எந்த திணிப்பும் வெற்றி அடையாது. மும்மொழிக் கொள்கை குறித்த கேள்விக்கு நடிகர் விஷால் பதில்.